அஜித் வந்து என்னை யாரும் வந்து தலைன்னு சொல்லி என்னை அழைக்காதீங்கன்னு வந்து பொதுவில் வந்து ஒரு அறிக்கை விட்டார். அது எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் விஜய் வந்து அந்த வரம்பை மீறினார். கோட் படத்தில் வந்து தலைன்னு சொல்லி ஒரு வசனத்தையே வச்சார். அப்போது அஜித் வந்து ஏன் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல? நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித்தோட ஆதரவு எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேல வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. லாடு லபுக்கு மாதிரி உட்காந்து பேசுகிறல மீடியாவில் உட்காந்து அஜித்குமார் தான் நான் கேட்குறேன். தனது ரசிகர்கள் வந்து தவறாக வழிநடத்தப்படும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவருடைய கருத்தை சொல்லணுமா இல்லையா? நீங்கள் சினிமாவில் நடிங்க இல்லை நடிக்காமல் போங்க. அஜித் சினிமா விட்டு போனால் வந்து சினிமாவை இழுத்து மூடிட மாட்டாங்க கேட்டு போட்டு. அஜித் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தில் குற்றவாளி. நான் நேரடியாக சொல்லி தான் எனக்கு பழக்கம். அவன் எவனாக இருந்தால் இருக்கட்டும். ஆனால் நீ ஓட்டு போட வரும்போது உன் கையில் இருக்க செல்ஃபோனை பிடுங்கும் போது உனக்கு இவ்வளோ கோவம் வருதும் போது பார்த்தீங்கன்னா உன்னுடைய ரசிகர்களை வந்து ஒருத்தன் தவறாக வழி நடத்துறான்னு சொன்னால் அல்லது வந்து அவன் தன் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயப்படுத்திக்கிறான்னு சொன்னால் நீனா பிடிங்கடா உட்காந்துட்டு இருக்கிற. அவன் அஜித்தாக இருக்கட்டும், அவன் எவனாக இருக்கட்டும், உன்னுடைய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அது தற்குறிகள் கூட்டம்னா உண்டு தருதலைகள் கூட்டம். அப்போ நீ இதை பார்த்து நீ என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா நான் பைக் ஓட்டுறேன், நான் கார் ஓட்டுறேன், இது ஒரு பெருமையா? இது விஜயகாந்த் சிக்கா இருந்தார், அப்போ நீ போனது கிடையாது. விஜயகாந்த் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதாவது போயிட்டு அங்கே போய் வந்து நான் ஒரு அறிக்கை விட்டுட்டு முடிஞ்சு வச்சு கதை. மலேசியாவுக்கு வந்து ரஜினி விசிட் பண்ணார்னா அவருக்கு வரவேற்பு கொடுத்தது யாருன்னா மலேசியாவோட பிரதமரே வந்து வரவேற்பு கொடுக்குறாரு. ரஜினிகாந்த் அவர் வந்து உறுதியாக நிற்கிறாரு. ரஜினி ரசிகர்களும் உறுதியாக நிற்கிறாங்க. டிவிகேவை ஆதரிக்கல. எனக்கு வந்துட்டு அந்த பிஜேபியோட ஒன்றும் பிஜேபி கலவர் வந்து பிஜேபி கலவர் வந்து என்ன பூசத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. திருவள்ளுவர் மாட்ட மாட்டாரு, நானும் மாட்ட மாட்டேன். உடனே அவன் என்ன சொல்றானுங்கன்னா ரஜினி ரசிகர்லாம் மயிறு அவங்க ஆதரவு தேவையில்லைன்றான் ஒருத்தன். அவனுங்க மயிரான ஓட்டே தேவையில்லைங்கிற நான். ஏன்னா ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டே தேவையில்லைங்கிற நான். ஏன் சொல்றேன்னா அஜித்குமார் வந்து இனிமேலும் வந்து அமைதியாக இருந்தா அது ரசிகர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். வெளிப்புறத்திலே சரி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நட்பு பாராட்டின மாதிரியான கிடையாது. பொது நிகழ்ச்சியில் வேணால் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கலாம். அது சினிமா நிகழ்ச்சியில் அதில் கூட பெரும்பாலும் வந்து அஜித் வந்து பொது நிகழ்ச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணுறவர் தான். தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் திருமண நிகழ்ச்சி அல்லது வேறு ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க போயிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நட்பு பாராட்டிலாம் பேசுகிறதே கிடையாது. ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு தோற்றம் வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அதாவது அஜித்தோட ஆதரவு வந்து விஜய்க்கு இருக்குது, விஜய்க்கு இருக்குதுன்னா டிவிகேக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. அது நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அது வந்து அவ்வளோ சரியில்லைன்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா நீங்கள் ரஜினி கமல் கூட இருக்கிறாங்க, அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா தனித்தனி செயல்பாட்டில் அவங்க இருந்தாங்க. ரஜினி அவர்கள் வந்து அரசியல் கருத்து சொல்லும்போது வந்து ஒரு மாற்று கருத்து அவர் வைக்க மாட்டார், அதை அக்செப்டும் பண்ண மாட்டார். அது ரெண்டு பேருமே பொருந்தும். இப்போ கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கினார், தனிப்பட்ட முறையில் நட்பு இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க. ரஜினியோட ஆதரவு எனக்கு இருக்குன்னு சொல்லி கமல் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு இருக்குன்னு சொல்லி அவர் எப்பவும் பேசுனதும் கிடையாது, அதன் மூலமாக வந்து ஒரு நட்பு பாராட்டுறதும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை நிலைமை. இப்போ ரஜினி இப்போ உதாரணத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ கமல் வந்து மக்கள் நீதி மையம் வந்து தொடங்கி இருந்தபோது ரஜினியோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கொடியை தூக்கி நிறுத்தின மாதிரி, தூக்கி வச்ச மாதிரியெல்லாம் அவருக்கு பேனர் வச்ச மாதிரி இந்த மாதிரி சம்பவத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த பேசுகிறத கூட நான் விட்ரா பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல ரஜினி ரசிகர்கள் வந்து கமலோட வந்து மக்கள் நீதி மையத்துக்கு சேர்ந்து வேலை செஞ்ச மாதிரியோ அல்லது வந்து அவருடைய பேனரை தூக்கி நிறுத்தின மாதிரியோ இல்லை கொடியை கட்டின மாதிரியோ இல்லை கொடியை தூக்கி ஆட்டின மாதிரியோ அப்படி இருக்கவே இருக்காது. அது கடந்த காலத்தில் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தா. விஜயகாந்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். விஜயகாந்த் தேமுதிக வந்து அரசியல் கட்சி தொடங்கினா கூட பார்த்தீங்கன்னா சக நடிகர்களாக இருந்தபோது யாரும் வந்து கமலோ ரஜினியோ வந்து அவர் ஆதரித்து பேசுனது கிடையாது. அந்த நேரத்தில் பெருசாக தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டுறதும் கிடையாது. ஆனால் விஜய் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னுடைய நண்பர்லாம் பேசுனதே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தொடங்கின பிறகு தான் நான் கேட்டால் அந்த ரசிகர்களையும் தங்கள் பக்கம் வந்து இழுத்துக்கணும். அஜித்தோட ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இங்கே தான் ஒரு முரண்பாடு இருக்குது. என்னென்னா சமீப காலம் அதை விட்டுருங்க,
கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தளபதி தலை என்ற அந்த போர் வந்து தமிழகத்தில் சரி அந்த சினிமா துறையில் நீண்ட காலமாக இருந்தது. தளபதி இது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். இப்போ அந்த அஜித் ரசிகர்கள் விஜயை கவர்றதுக்கான திட்டம், அதாவது விஜய் வந்து அந்த அஜித் ரசிகர்களுக்கான கவர்றதுக்கான திட்டம் அது நான் இப்போ உற்று நோக்கிறேன். நான் இந்த சம்பவத்தில் எடுத்துங்களேன், ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன். 2 சம்பவத்தை நம்ம பிரதானமாக நம்ம எடுத்துப்போம். அஜித் வந்து என்னை யாரும் வந்து தலைன்னு சொல்லி என்னை அழைக்காதீங்கன்னு வந்து பொதுவில் வந்து ஒரு அறிக்கை விட்டார். அது எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் விஜய் வந்து அந்த வரம்பை மீறினார். கோட் படத்தில் வந்து தலைன்னு சொல்லி ஒரு வசனத்தையே வச்சார். அப்போது அஜித் வந்து ஏன் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல? தலைன்னு சொல்லி தன்னை யாரும் அழைக்காதீங்கன்னு சொன்னபோது அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் தானே. ஆனால் ஒரு படத்திலேயே வந்து அதை வந்து விஜய் பயன்படுத்துகிறாருன்னா அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து கோட் படத்தில் வந்து அவரை பயன்படுத்துகிறார். யார்? விஜய். எந்த இடத்துலையும் அஜித் வந்து விஜயை வந்து பயன்படுத்தி ஒரு காட்சி கூட சினிமாவில் வச்சதே கிடையாது. அது நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் முதல்ல. ஆனால் தலைன்னு சொல்லக்கூடாது சொல்லி ரசிகர்கள்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கும் போது அந்த வேண்டுகோளை ரசிகர்கள்லாம் ஏற்றுக்கொண்ட போது கடைசியாக வந்து முக்கியமான காட்சி அது. அந்த இடத்துல தலைன்னு சொல்லி வசனம் வச்சு தான் நம்ம பார்த்தோம். ஒன்று. அதுக்கு பிறகு வந்து பல கட்டங்களில் வந்து அரசியல் கட்சி தொடங்கின பிறகு அஜித்தோட ரசிகர்கள் கொடியை வந்து பேனர் வச்சாங்க, கொடியை காட்டினாங்க, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள் வந்து அங்கே வந்து அவர் கூட்டத்துக்கு வராங்கன்னு சொல்லி வந்து ஒரு செய்திகள் வெளியாகும் போது எந்த இடத்துலையும் வந்து அஜித் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியும் வந்து எனக்கு வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் நான் ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாருன்னா கூட அவங்க ரசிகர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுருக்கும். நான் வந்து எந்த அரசியல் கட்சியும் சாராதவன், நான் வந்து அரசியல் வந்து நான் வந்து எந்த நிலைப்பாடும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருந்தாருனா கூட, அல்லது நேரடியாக சொல்லக்கூட பார்த்துக்கிட்டா வந்து பொதுவில் அதான் ஏன் அந்த வெளிப்பாடு அதுதான் இப்போ நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்ன கேட்டிங்கன்னா இதில் அடுத்த கட்டமாக நான் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போது இந்த வலைபேச்சில் இந்த 3 குரங்குகள் இருக்கானுங்க. அவனுங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித்தை வந்து கடுமையாக வந்து பத்மபூஷன் பட்டம் கொடுத்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தகுதியா அப்படியா இப்படியாலாம் பேசுவானுங்க. நிறைய சகட்டு மேனிக்கு எதிரான கருத்துக்களை நிறைய தெரிவிக்கிறோம்னா இப்போ கூட சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கொடுத்த வந்து ஒரு விருதை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய மோட்டார் அந்த கார் பந்தயத்துக்கு கொடுத்த அந்த இது கூட வந்து பார்த்தீங்கன்னா விருது கூட கிண்டல் அடிச்சானுங்க. எல்லாம் நிறைய வந்து எதிர்மறை விமர்சனம் சகட்டு மேனிக்கு பண்ணானுங்க. விடாமுயற்சி படம் வந்த போதெல்லாம் வந்து கடுமையாக வந்து இவங்க வந்து சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி விஜயோட நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு விஐபி என்ன சொல்ல போனால் வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து எம்ஐபின்னு வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனா. சரி, அது நான் எப்படி புரிகிறேன்னா வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அது வந்து வேறு மாதிரி போயிட போகுது. அது அதனால் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த போது அந்த இடத்துல அப்போ வந்து விஜயோட வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்கு வந்து முக்கியத்துவம்னா அஜித்தை சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ண அந்த நபரில் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாக வந்து அந்த நிகழ்ச்சி அழைக்கிறாங்க. எந்த நிகழ்ச்சிக்குன்னா வந்து ஜனநாயகன் வந்து ஆடியோ லான்ச் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தவறாக தான் பயன்படுறாரு. ஒரு பக்கம் இந்த சைடில் நண்பருக்கு எதிராக வந்து கருத்து தெரிவிக்கிறவங்கள வந்து சகட்டு மணிக்கு விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லிட்டு வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் கொடுக்கறது. இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் வந்து அவங்களுடைய ரசிகர்களை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வந்து ஒருவேளை வந்து டிவிகேக்கு வந்து ஆதரவாக வந்து ஒரு நிலைப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இதை நம்ம பேசியே தான் தீரணும். இப்போ அஜித்தை வந்து நீங்கள் குறிப்பிட்டு பேசுறது வந்து அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவு தர மாதிரி தான் நீங்கள் பார்த்து மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. நேரடியாக சொல்லலனாலும் கூட டிவிகேக்கு நான் வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்லி நேரடியாக சொல்லனா கூட அஜித் வந்து இது போன்ற நடவடிக்கைகளை வந்து நமக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது இப்போ தான் வந்து இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடிலாம் நண்பர்னு சொன்னது கிடையாது. இப்போ தான் வந்து எனது நண்பர் அப்படின்ற அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து கேட்டால் வந்து விஜய் குறித்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து அஜித் ஒரு அறிக்கை விட்டு அறிக்கை கூட இல்லை ஒரு நேர்காணல் கொடுத்து அந்த நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அவருக்கு அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது வந்து தவறுதலாக வந்து அந்த தவறுதலான அந்த கருத்தை கூட இந்த வலைபேச்சில் இருக்க இந்த 3 குரங்குகள் தான் பண்ணானுங்க. சரிங்களா? அப்புறம் அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுதுன்னா நான் எப்போவுமே விஜய்க்கு நான் நல்லது தான் நினைப்பேன்னு சொல்லிட்டு அந்த கரூர் சம்பவத்துக்கு அவருடைய நிலைப்பாடு என்னன்றதை தெளிவாக்கவே இல்லை. யார்?
அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கை வர்றாரு. அந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ சரியாக நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை அவர் சொல்லவே இல்லை. யார்? அஜித். சில பேர் வந்து இதை தவறு, மற்றவர்கள் விமர்சனத்துக்கு அவர் பதில் கொள்ளலாம். ஒரு அறிக்கை ஒரு அறிக்கையோ ஒரு தகவலோ தெரிவிக்கிறார் சார் ஊடகத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக வந்து சித்தரிக்கிறாங்க. நான் வந்து விஜய்க்கு எதிராக வந்து நான் கருத்து சொன்ன மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு சொன்னால் கூட, அப்போ விஜய்க்கு எதிராக நீங்கள் கருத்து தெரிவிக்கல, அப்போ விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறீங்களா? அப்படி கேள்வி வருது இல்லை? அப்போ கரூரில் சம்பவத்துக்கு உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? அப்போ எல்லாத்தையுமே ரசிகர்கள் பக்கமே தள்ளிடுவீங்களா? இல்லை, அரசியலை கடந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாரோ? நான் நினைக்கிறேன் என்னன்னா, அஜித் வந்து அரசியல் வரட்டும் வராமல் போட்டோம். கடந்த காலத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்களே வந்து அரசியல் கூப்பிட்டது கூட அவர் வரல. அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிற கடமையை அவர் தொடர்ச்சியாக செய்வார். யாருக்கு ஆதரவுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த காலத்திலும் அவர் வந்து வெளிப்படையாக அவர் சொன்னதே கிடையாது. இப்போ சொல்கிறாங்கல்ல, சைக்கிள் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்தேன், கருப்பு சிவப்பு தொப்பி போட்டுன்னு வந்தேன், இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எந்த நிலைப்பாட்டும் வந்து கடந்த காலத்தில் அஜித் பண்ணதே கிடையாது. ஆனால் டிவிக்கே தொடங்குறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் வந்து மடைமாற்றம் செய்யப்படுறாங்க, அரசியல் படுத்தப்படுறாங்க. குறிப்பிட்ட டிவிக்கே கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மறைமுகமாக அல்லது சில நேரங்களில் நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித்தோட ஆதரவு எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கேல வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அதை ஏன் வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து தடுக்கலை? தனது ரசிகர்கள் வந்து தவறாக வழிநடத்தப்படும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவருடைய கருத்தை சொல்லணுமா இல்லையா? நீங்கள் சினிமாவில் நடிங்க, இல்லை நடிக்காமல் போங்க. அஜித் சினிமா விட்டு போனால் வந்து சினிமாவை இழுத்து மூடிட மாட்டாங்க கேட்டு போட்டு. இல்லை, இங்கே என்னோட கேள்வி இன்னொன்று. இப்போ அஜித்தோட நிலைப்பாடு இது போல் இருக்குது. இதே அஜித்தோட ரசிகர்கள் இப்போ அஜித்தோட ஸ்டாண்டில் நிற்கிறாங்களா? அல்லது அஜித்தோட ரசிகர்கள் விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சா? அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சா? இப்போ நான் சொல்கிறேன் சார், இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட நிலைப்பாடு தான் இப்போ சிக்கல். அஜித் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தில் குற்றவாளி. நான் நேரடியாக சொல்லி தான் எனக்கு பழக்கம், அவன் எவனாக இருந்தால் இருக்கட்டும். இந்த இடத்துல அஜித் வந்து அஜித்தோட பெயரையும் அஜித்தோட கட்டளைகளையும், தலன்னு சொல்லக்கூடாதுன்ற அந்த கட்டளை உட்பட அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் வாழ்க அவன் வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க, உங்கள் குடும்பத்தை வாழ வைங்கன்னு சொல்ல அந்த வசனம், இது எல்லாமே அஜித்தோட வார்த்தைகள் எல்லாமே மீறப்படும் போது அது குறித்து வந்து அதுவும் மீறுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் தான். தலன்னு சொல்லாதீங்கன்னா தலன்னு வசனத்தை வைக்கும் போது பிடிங்கிறாரு தான் அஜித். நான் கேட்குறேன், பேசணும்ல அங்கே எவனா தான் இருக்கட்டும். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஓட்டு போட வரும்போது உன் கையில் இருக்க செல்போனை பிடுங்கும் போது உனக்கு இவ்வளோ கோவம் வருதும் போது பார்த்தீங்கன்னா உன்னுடைய ரசிகர்களை வந்து ஒருத்தன் தவறாக வழி நடத்துறான்னு சொன்னால், அல்லது வந்து அவன் தன் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயப்படுத்திக்கிறான்னு சொன்னால் நீனா பிடிங்கடா உட்காந்துட்டு இருக்கிற. அஜித் தானா நான் கேட்குறேன், பேசணும்ல இந்த இடத்துல. இது அது நம்ம ஒரு நண்பர்களா நண்பர்லாம் அதெல்லாம் வீட்டில் வச்சுங்க. நண்பர்லாம் அதெல்லாம் வீட்டில். பொது தளத்தில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உனக்கு இருக்கிறாங்க. யாருக்கு? அஜித்துக்கு இருக்கிறாங்க. அவனுக்கும் கோடிக்கணக்கான ரசிகர் இருக்கிறாங்க. அந்த 2 கோடியும் ஒன்றா சேருது. ஒன்று சேரும் போது பார்த்தா உன்னுடைய நிலைப்பாடு என்ன? திட்டமிட்டே சேர்க்கப்படுது. அப்போ இந்த இடத்துல உன் கருத்தை சொல். நீ சினிமாவில் நடிக்காமல் போட, நீ போகிறதுனாலலாம் ஒன்றும் ஆயிரம், சினிமா ஒன்றும் ஆயிடக்கூடாது. நீ நேற்று வந்தவன் சரிங்களா? சினிமா வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் இருக்குது. உன்ன மாதிரி இன்னும் 10 பேர் வருவான், 10 பேர் 10 பேரில் 100 பேர் வருவான். பிரச்சனை இப்போ அது கிடையாது. உன்னுடைய ரசிகர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது. அஜித்துக்கு ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. எம்ஜிஆருக்கு இருந்த அடுத்த நிலை ரசிகர்கள் யாருக்குன்னா அஜித்துக்கு தான் இருக்குது. அந்த ரசிகர்களை வந்து பார்த்தா இன்னொருத்தன் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு தவறாக பயன்படுத்துகிறான். இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த இடத்துல திமுக சொல்லுதுன்னு வச்சுப்போம், இல்லை அண்ணா திமுக சொல்லுதுன்னு வச்சுங்க, அஜித்தோட ஆதரவு எங்களுக்கு இருக்கு அல்லது ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாருன்னு வச்சுங்க, எடப்பாடி பண்ணுறாருன்னு வச்சுங்க, சும்மா இருப்பியா நீ? சும்மா இருப்பியா நீ? நீ வந்து கரூர் சம்பவத்தில் நீ மூடி நின்றுக்கலாம். நீ ஒரு கருத்தை சொல்கிற, அந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுறது கேட்டிங்கன்னாக்கா, நீ சொல்லக்கூடியதான்னு கேட்டினா கூட்டத்தை சேர்க்கறது பெருமை இல்லைன்னு நீ சொன்ன. அது யாரை சொன்னது? கூட்டத்தை சேர்த்தது யார்? விஜய் தானே. அது சரியாக தானே புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் சரியாக தானே புரிஞ்சுக்கிட்டோம். கூட்டத்தை சேர்ப்பது பெருமைக்குரிய விஷயம் இல்லை அப்படின்னு நீ சொல்கிற ஒரு வரி. அது யார் சொல்கிற? கூட்டத்தை சேர்க்கறது யார்? விஜய் தானே. அப்போ நாங்கள் சரியாக தானே புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் கேட்டால் நான் சொல்கிறத வந்து தவறாக வந்து விஜய்க்கு எதிராக வந்து திருப்பி விடுறாங்கன்னு சொல்கிறேன். உனக்கே அந்த கவலை? எவ்வளோ திருப்பி விடுறான், என்னமோ ஆகிட்டு போகுது. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டால் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்து வெளியிடுறேன். நான் விஜய்க்கு எப்பவுமே நான் நல்லது தான் நினைப்பேன், கெட்டது தான் நினைப்பேன். கடந்த காலத்தில் எவ்வளோ பார்த்தோம் நம்ம.
உன்னை நானே செதுக்கின்னு சொன்னதுல யாருக்காக சொன்னது? யார் தயவு இல்லாமல் நான் முன்னேறேன்னு சொன்னது யாருக்காக சொன்னது? விஜய் மென்ஷன் பண்ணி தானே சொன்னது. அப்போ கடந்த காலத்தில் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி முட்டிப்பீங்க. அப்போ ரசிகர் கூட்டம் சேர்ந்த பிறகு வந்து கேட்டிங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மடைமாற்றம் செஞ்சுருவீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து அஜித்குமார் தன்னுடைய ரசிகர்கள் வந்து தவறாக வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி வழி நடத்துறத அல்லது தவறாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிக்கிறத மௌனமாக கடந்து போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். நான் நியாயமாக பேசுவேன், நேர்மையாக பேசுகிறேன். அவன் அஜித்தாக இருக்கட்டும், அவன் எவனாக இருக்கட்டும், உன்னுடைய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அது தற்குறிகள் கூட்டம்னா உங்க தருதலைகள் கூட்டம், வித்தியாசம் அவ்வளோதான். அப்போ நீ என்ன செய்யணும்? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தற்குறிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தருதலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறாக வந்து வழி நடத்தும் போது பேசணும்ல. அங்கே ரசிகர்கள் ஒரே வார்த்தை தான், நீங்கள் சுயமாக வந்து வாக்களிங்க, யாருக்கும் என்னுடைய வந்து ஆதரவு கிடையாது, எந்த அரசியல் கட்சிக்கு எனக்கு ஆதரவு இல்லைன்னு தெரிவிக்கணுமா இல்லையா? ஏன் அதை தெரிவித்தா இவனுக்கு வலிக்குமா விஜய்க்கு? நான் கேட்குறேன். இப்போ நல்லா தெரியுது சார், அரசியல் கட்சி தொடங்கின பிறகு 4 முறை அழுத்தி எழுத்தி என் நண்பர் என் நண்பர் என் நண்பருன்றான். எதுக்காக சொல்கிறான்? அரசியல் கட்சிக்கு அவன் ரசிகர்களை வந்து மடைமாற்றம் பண்ணுறான், அந்த கூட்டத்தை அப்படியே கொண்டு வரான் உள்ள. அப்போ நீ இதை பார்த்து நீ என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா, நான் பைக் ஓட்டுறேன், நான் கார் ஓட்டுறேன், இது ஒரு பெருமையா? இது தன்னுடைய பாருங்க சார், நல்லா தீர்க்கமாக நான் வந்து யோசிச்சு தான் நான் பேசுகிறேன். நான் வந்து ஒரு தற்குறிகள் கூட்டத்தில் நான் ஒன்றும் கிடையாது, தருதலைகள் கூட்டமாக எனக்கு தேவை கிடையாது. நியாயமாக பேசுகிறேன். இங்கே ஒரு கூட்டம் வந்து தற்குறிகள் கூட்டம் உருவாகி தமிழ்நாடு அரசியலையே வந்து அதனுடைய போக்கையே மாற்றக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகன், பத்மபூஷன் பட்டம் வாங்கின வந்து ஒரு நடிகன், கோடிக்கணக்கான ரசிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒரு நடிகன், அவருடைய கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மடைமாற்றம் செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல பேசணும்ல. நீ யாருக்கு வாக்களிக்கணும் வாக்களிக்காத நீ சொல்ல வேண்டாம். அரசியல் நிலைப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ரசிகர்கள் வந்து வேற இன்னொரு கட்சியை வந்து ஒருத்தன் வந்து கபலீகரம் பண்ணுறான், ஆக்கிரமிக்கிறான். அப்போ நீ மௌனமாக கடந்து போவியா? நீ ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தானே, இவன் வாழ்க்கை அவன் வாழ்க்கை சொன்ன இன்னும் எப்போ வாழ்க்கை இந்த கேட்டவன் தானே. இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால் வந்து உன் ரசிகர்லாம் இன்னொருத்தர் கட்சியில் இருக்க வந்து தூக்கிட்டு போகிறான், நீ இன்னும் தூக்கிட்டா இருக்கிற? நான் கேட்குறேன். நீங்கள் ரசிகர் மன்றத்தை கலைச்சி கூட இருங்க சார். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரசிகர் மன்றம் வச்சுப்பீங்கடா. அப்புறம் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அந்த ரசிகர் மன்றத்தை கலைச்சிடணுவீங்க. உங்களுக்கு வேணும் போது கை தட்டணும், பாலாபிஷேகம் பண்ணணும். உங்களுக்கு வேணாம், நீங்கள் உங்களுக்கு ஞானம் பிறந்த உடனே அதை ஒன்று அவங்க நிறுத்திடணும். இப்படி தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவைன்னா ரசிகர் மன்றம் வச்சுக்கல. இன்னைக்கு ரொம்ப நல்லவன் ஆகிட்டீங்க, நீங்கள் ரொம்ப யோக்கியன் ஆகிட்டீங்க, ரொம்ப புனிதன் ஆகிட்டீங்களா? எவனாக இருக்கட்டும் சார், அவன் அஜித்தாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும், உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்தை வழி நடத்தணும், சரியாக வழி நடத்தணும். நீ தலைவனாயிரு, நீ தொண்டனாயிரு, அது நமக்கு அப்பாற்பட்டது. நீ அரசியல் கட்சி தொடங்காம போ. ஆனால் தன்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, தன்னை வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அந்த கூட்டத்தை வழி நடத்துகிற கடமை உனக்கு இல்லை. 1000 வந்து பெரிய வந்து லாடு லபுக்கு மாதிரி உட்காந்து பேசுகிறல மீடியாவில் உட்காந்து, அஜித்குமார் தான் நான் கேட்குறேன். அப்போ உன்னை நம்பி உள்ள உன்னை வந்து ஃபாலோயராக கொண்ட ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அந்த கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சரியாக வழி நடத்தணும்ல. நீ தானே சொன்ன, நீங்கள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், என்னமோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இவங்க பிறந்த மாதிரி. நீங்கள்லாம் நடிகன் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கனவுல வந்தீங்க, நடிகன் ஆனீங்க, அதுக்கப்புறம் ரசிகர்கள் உருவாக்குறாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டு அப்போவே நான் கேட்கணும்னு நினச்சேன். என்னடா இன்னும் நீனும் தர்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக இன்னும் நடிக்கிற மாதிரி, ரசிகர்களுக்காக நடிக்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு பணம் சேர்ந்துருச்சு, புகழ் சேர்ந்துருச்சு, இப்போ தத்துவமாக ஒரு வாயிலிருந்து. சார், முக்கியமாக இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மேடையில் விஜயோட பார்வை, விஜயோட பேசும் பொருளாக இருக்குது. மலேசியா அரசாங்கம் மேடையில் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, மீறியும் அந்த கொடியெல்லாம் பறந்தது, அவங்கள கைதும் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜயோட அந்த ஒரு பேச்சு, அதாவது உங்களுக்காக நான் நன்றியோடு இருப்பேன், உங்களுக்காக நான் எதுவும் செய்யாமல் நான் போக மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை இதை எப்படி அரசியலாக பார்க்குறீங்களா, இல்லை சினிமா துறைக்காக சொன்னத வார்த்தை? இது வரைக்கும் செய்ததே போதும்னு நினைக்கிறேன். 41 பேர் உயிர் போச்சு, இன்னும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் உயிர் போச்சுன்னு வச்சுங்களேன். இந்த விக்கிரவாணி மாநாட்டையும் மதுரை மாநாட்டம் போதும், இது வரைக்கும் செஞ்சதே போதும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பேசினாலும் இவன் மேலே நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அது காரணம் தான் இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து யாரோ ஒருத்தர் தூண்டுதலில் வரான் அரசியல் கட்சிக்கு. அது ஒரு அரசியல் கட்சிக்காக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு நடிகையாக இருக்கலாம். அந்த தூண்டுதலாக வரான். இவனுக்குன்னு ஒரு தனி எண்ணமோ தனி சித்தாந்தமோலாம் கிடையாது. எப்படி விஜயகாந்துக்கு வந்து வறுமையை ஒழிக்கணுன்ற ஒரு சிந்தனை இருந்ததோ, ஏழ்மையை ஒழிக்கணும் வறுமையை ஒழிக்கணுன்ற அந்த சிந்தனை, அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லை.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலுக்கு வரணுன்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட்டால் ஒரு தூண்டுதலில் வந்துட்டு ஒரு முதலமைச்சர் ஆயிடணுன்ற அந்த கனவுல வந்திருக்க தவிர இந்த மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன்னா அதுவே முடிஞ்சிச்சு, ஏதாவது தான் முடிஞ்சிச்சு. அதுலேயே உனக்கே என்ன செய்யணும்னு தோணலை. நான் ஏதாவது செய்யணும் இது வரைக்கும் செஞ்சது வரைக்கும் போதாதா? நான் மனசாட்சியோடு சொல்லுங்கள், உங்களுக்கு எதனா நான் உங்கள் வீட்டில் வந்து நிற்பேன்ற. இது வரைக்கும் நீ எவன் சாவுக்கும் போனதும் கிடையாது, தொண்டனுடைய சாவுக்கும் போனது கிடையாது. எந்த சினிமாவில் வந்து உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை உருவாக்க கஷ்டப்பட்டவனுக்கும் வந்து வாழ்க்கையில் போய் நின்னது கிடையாது. விஜயகாந்த் சிக்கா இருந்தார், அப்போ நீ போனது கிடையாது. விஜயகாந்த் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதாவது போயிட்டு அங்கே போய் வந்து நான் ஒரு அறிக்கை விட்டுட்டு முடிஞ்சு போச்சு உன் கதை, அவ்வளோதான். ஸோ அதனால் இதெல்லாம் யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை சார். ஒரே ஒரு விஷயம் நான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு, இந்த இடத்துல நீங்கள் மலேசியாவில் போய் இப்படி பண்ணிட்டாரு அப்படி. மலேசியாவில் வந்து இவனுக்கு அசிங்கம் மேலே அசிங்கம், அவமானம் மேலே அவமானம். அங்கே மொத்தம் 85,000 பேர் வந்து உட்காரக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்தது 40,000 பேர். அதுவே முடிஞ்சிச்சு. பல இடங்கள் காலியாக இருக்குது. வேணா உங்களுக்கு நான் வந்து ஆதாரமாக நான் தரேன். 1,00,000 டிக்கெட் விற்பனைன்னு சொல்லி சார் நான் தான் திரும்ப சொல்கிறேன் சார், அங்கே இருக்கையே 85,000 பேர் தான் சார். எப்படி சார் 5,000 பேர் எங்கே சார் நான் ரோட்டு நின்னா இருக்கிறதே 85,000 பேர். அந்த 85,000 பேரில் சீட்டுக்கு இருக்கைகள் காலியாக இருக்குது. வந்து சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பேர் வந்தது சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மலேசியாவில் இருக்கிற நண்பர்களே சொல்கிறாங்கன்னு கேட்டால் 40லேருந்து ஒரு 45 கிட்ட வேணா இருக்கலாம் சார், 50 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏரியா அந்தந்த இடத்துல காலியாக இருக்கிறத வச்சு ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறாங்க. ஒரு 40லேருந்து 45 அவ்வளோதான் இருக்கும் அப்படின்றாங்க. அது வந்து 50 வந்து கன்ஃபார்ம் இல்லாதபோது பார்த்தீங்கன்னா 1,00,000ன்றதுலாம் வந்து அதிகமானது. அது இதுக்குன்னே கூலிப்படைகளை கூட்டு போனானுங்கல்ல, யார் இந்த பீலா பிஸ்மி அந்த புறாந்தனா இவனுக்கு தான் சொல்கிறானுங்க. அதுவும் ஒருத்தன் சொல்கிறான், அந்த பொய்யார் பாலன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பொய்யார் பால் தானே சொன்னேன், அண்ணா செய்யார் பால்னு போட்டு போகிறீங்க. பொய்யார் பால் என்ன சொல்கிறான்னா, மலேசியா கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. யார்? விஜய். ஏன்னா அறிவு இருக்காரா உங்களுக்கு கொஞ்சமாச்சும்? சார் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். மலேசியாவுக்கு வந்து ரஜினி விசிட் பண்ணார்னா அவருக்கு வரவேற்பு கொடுத்தது யாருன்னா மலேசியாவோட பிரதமரே வந்து வரவேற்பு கொடுக்குறாரு. இருக்கையிலேருந்து எழுந்து வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கை கொடுத்து அவருக்கு வந்து கை கொடுத்து அவருக்கு வந்து இருக்கையில் உட்கார வச்சு பேசுகிற காட்சி இருக்குது. அது எப்படி இருக்குது? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா கவர்மெண்ட் வந்து ஒரு 5 நிபந்தனைகள் கொடுக்குது. நீ இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, இப்படி முடிக்கணும், அப்படி முடிக்கணும், ஒரு 5. பாண்டிச்சேரி மாதிரியே பாண்டிச்சேரி. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஸோ இதுதான் இங்கே வந்து இருக்குது சார். இங்கே நான் திரும்ப சொல்கிறேன்னா அந்த அரசு வந்து உங்களை எப்படி நடத்துச்சுன்றதை பாருங்க. முதல்ல உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைஞ்சபட்சம் விருந்தாளியாக கூட உங்களை நினைக்கல சார். ஒரு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோங்க சார், நம்ம ஏதாவது கண்டிஷன் போடுமா சார்? இதுதான் சார், இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்த ஒரு விழா. ஜி தான் அந்த வாங்கியிருக்காங்க அந்த ஆடியோ லான்ச்சை. எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்க தான் காப்பிரைட் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த மலேசியா ஆடியோ லான்ச், மலேசியாவில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை இது தமிழகத்தில் மிக பேசும் பொருளாக இருக்குது. தாவேக்கா தான் அங்கே பெரிய ஒரு லெவலில் செய்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். முதல்ல வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் போனதே தப்பு. பொதுச் செயலாளருக்கு அங்கே என்ன வேலை? நீங்கள் அரசியல் கட்சி, நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நிர்வாகிகள் யாரும் பெருசாக போன மாதிரி தெரியல. அவங்க அப்பா அம்மா போகலாம், அவங்க வந்து மனைவி போகலாம், பிள்ளைகள் போகலாம். அதுவே போகலன்னு வச்சுங்களேன், அது வேறு விஷயம். பொட்டாட்டி பிள்ளைகளே கிடையாது, போகல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பர்சனல் போயிடுச்சின்னு வாங்க அப்படின்னாங்க. அம்மா அப்பா போயிருந்தாங்க, மற்ற சில பேர் போயிருந்தாங்க. கட்சியோட பொதுச் செயலருக்கு அங்கே என்ன வேலை? அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போட்டு போயிட்டாராம்மா. இந்த மருள் வச்சுக்கிட்டா தெரியாதுன்னு வாங்க பாருங்க. மருள் வச்சுக்கிட்டு ஒருத்தன் மருள் வைக்கலாம் அது மாதிரி இருக்குன்னா அவர் டிஷர்ட் போட்டார்னா அது பொதுச் செயலர் தெரியாதா? அவர் வந்து கலர் ட்ரெஸ் போட்டார், டிஷர்ட் போட்டாராம், அவரால் அவருக்கு அடையாளம் தெரியல. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், இந்த ஆடியோ லான்ச்சு ஃப்ளாப். இப்போவும் நான் சொல்கிறேன், நேற்றுக்கு மீண்டும் நான் வந்து இந்த இடத்துல வரேன், அஜித்குமார் விஷயத்துக்காக வரேன். காரணம் கேட்டால் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு 2-3 நாளாக இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அஜித்தோட வந்து ரசிகர்கள், அஜித்தோட அந்த இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித்தே வந்து மலேசியாவுக்கு போகிறாரு, ஏன் ஊடகத்தில் ஹெட்டிங்லேயே வைக்கிறாங்கன்னு கேட்டால் அஜித் வராருன்னு போட்டு கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக பண்ண வேலை அது. அப்போ இப்போ புரிஞ்சுக்கிறீங்களா? அஜித்குமார் வந்து இனிமேலும் வந்து அமைதியாக இருந்தா அது ரசிகர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அவர் நிலைப்பாட்டில் அவரே உறுதியாக இல்லைன்னு பொருள். அஜித்தோட நிலைப்பாடு என்ன? அரசியல் சார்பு இல்லாமல் இருக்கணுன்றது தான் அவருடைய நிலைப்பாடு. வாக்களிக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் தேர்தல் கடமை அது வேற. ஆனால் அரசியலுக்கு வந்து யாருக்கும் ஆதரவு, எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை. ஆனால் இப்போ டிவிகேக்கு ஆதரவுன்ற நிலைப்பாட்டில் வந்து அஜித்தே இருக்கிறாரான்ற சந்தேகம் நமக்கு வருது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு, அஜித்து கொடுக்கப்பட்ட பத்மபூஷன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே இணைக்கிற வேலையை ஒருவேளை பிஜேபி செய்தான்ற சந்தேகம் வருதா இல்லையா நமக்கு?
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதனால தான் நான் சொல்கிறேன், ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு தற்குறிகள் கூட்டம். அப்போ உங்கள் ரசிகர்களே வந்து அங்கே போய் கொடியை காட்டுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்னு கேட்டால் அங்கே ஒரு தருதலைகளை நீங்கள் உருவாக்குறீங்கல்ல. நான் எல்லா ரசிகர்களும் நான் தருதலைகள் நான் சொல்ல, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரசிகர்களை ஒழுங்குபடுத்தலைன்னா அவன் தருதலை தான் போவான். முக்கியமாக இன்னொரு கேள்வி சார், இப்போது ஏற்கனவே நீங்களும் பேசியிருக்கீங்க, சில ஊடகமும் பேசியிருக்கு, விஜயோடு மனைவி சங்கீதா இல்லை, தனியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த நேற்று, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி என்ன சலசலப்பு ஏற்படுதுன்னா, விஜய் வரவேற்க சங்கீதா ஏர்போர்ட் போயிருக்காங்க, மலேசியா ஏர்போர்ட்டு. அது உண்மை செய்தியா எப்படி சார்? சார் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நேற்றைக்கு கூட ஒரு செய்தி போட்டானுங்க. என்ன போட்டானுங்கன்னா, த்ரீஷா வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டாங்க. ஊடகங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஊடகங்களில் முழுமையாக வந்து எந்த ரைட்ஸ் வாங்கியிருக்கா சேட்டலைட் ஊடகம், அது வெளியிட்ட பிறகு தான் நமக்கு உண்மையாக என்னன்னு தெரியும், யார் யார் போனாங்க, யார் யார் வந்தாங்கன்றதை நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்திருக்கிற காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் செல்லில் எடுத்து அனுப்புகிறான். ஆனால் முழுமையாக வந்து சேட்டலைட்டில் வெளியிட்ட பிறகு தான் நம்ம உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆனால் நேற்று ஒருத்தன் காட்டுறான், வந்து என்னன்னு கேட்டால் வந்து உச்ச நடிகை வந்து மலேசியா வந்துட்டாங்கன்னு சொல்லி உச்ச நடிகைன்னு காட்டுறான். உச்ச நடிகைன்னு காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவன் மிச்ச நடிகை தான் காட்டுறான். மிச்சம்னா என்ன, முதுவையும் தலையும் பின்னாடியும் இதை தான் காட்டுறான்னு தவிர முகத்தை காட்டவே இல்லை. இதில் தான் ஓர வஞ்சனம் உங்களுக்கு. ஆனால் இவங்க யாரை வந்து இவங்க சொல்கிறானுங்கன்றது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அது எச்ச நடிகைன்றது நமக்கு தெரியும், சரிங்களா? நம்ம அதை பற்றி போகவே இல்லை, எந்த நடிகைனா இருக்கட்டும். நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்குறேன்னு கேட்டினா, இந்த இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து பார்த்தா ஒரு பெரிய கல்ட்டு அஜித்குமார், அவரை வந்து தவறாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து சம்மந்தப்பட்ட ஒரு அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அங்கே ஒருத்தர் தின்னங்குழி ஒருத்தர் உட்காருங்க, யார் அந்த மேனேஜர் ஒருத்தன், அவன் என்ன தான் பண்ணுறான்னு தெரில. உண்மையிலே அவனுக்கு சூடு சொரலாம் இருக்குதா இல்லையான்னு தெரில. யார்? அஜித்குமார் தான் நான் சொல்கிறேன். ஏதாவது கொஞ்சம் பேசணும்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது அஜித்குமாரை திட்டுறானுங்க, சகட்டு மேனிக்கு வந்து சாடுறானுங்க அந்த வலைபேச்சில், அப்பவும் வாயை திறக்க மாட்டேன்றான். இது மாபெரும் வந்து ஜன சமூகத்தை ஒரு அரசியல் கட்சி தவறாக பயன்படுத்திக்கிறான். ஆனால் அப்பவும் வாயை திறக்க மாட்டான். சரி, அவனா பண்ணுவான் பார்த்தினா, ஏன்னா தலையை கடந்து போகும்போது வால் என்ன செய்யும், மேனேஜர் என்ன பண்ணுவான், அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறதா இருக்குது. முழுக்க முழுக்க இது வந்து இப்போ பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அஜித்குமார் வந்து தேர்தல் நெருங்க இவங்க அஜித்குமார் பேராக அதிகமாக யூஸ் பண்ணுறானுங்க இந்த டிவிக்கில் இருக்கிற தற்குறிகள், விஜய் உட்பட. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் வந்து மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்ற வந்து ஒரு புரிதல் வந்து இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான நிலைப்பாடு. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஆதரிக்க கூட செய்யுங்க, ஆதரிங்க. இப்போ ஒருத்தன் பேசுகிறான் சார், நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோலே போடுங்க. நீங்கள் அவன் சொல்கிறான், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உறுதியாக நிற்கிறாரு, ரஜினி ரசிகர்களும் உறுதியாக நிற்கிறாங்க, டிவிக்கேவை ஆதரிக்கலை, வந்து டிவி ரஜினி ரசிகர்கள் சொல்லி போயிட்டு எந்த இடத்துலையும் வந்து கொடியை காட்டல, எதுவும் பண்ணவே இல்லை. அதாவது அஜித் ரசிகர்கள் பண்ண மாதிரி பண்ணவே இல்லை. உடனே அவன் என்ன சொல்கிறானுங்கன்னா, ரஜினி ரசிகர்கள் மயிருன்றான். ரஜினி ரசிகர்கள் மயிறு, அவங்க ஆதரவு தேவையில்லைன்றான் ஒருத்தன். அவன் யாருன்னா இவனுடைய ரிச்சுவல் வாரியர். யார்? விஜயோட ரிச்சுவல் வாரியர். அவன் பேசுறது அப்படியே போடுங்க, அஜித் பார்க்கட்டும். நாளைக்கு அஜித் சொன்னாலும் ஆதரவு இல்லைன்னு வந்து டிவி கேட்க ஆதரவு இல்லைன்னு சொன்னாலும் இதை இந்த வார்த்தை தான் சொல்லுவானுங்க, தலை ரசிகர்லாம் ஒரு மயிர் ஒன்றும் கிடையாதுன்னு வானுங்க. நான் சொல்றது கரெக்டா சார்? இந்த இடத்துல வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக அறிவிக்கிட்டோம், ஆதரிக்க கூட ஆதரிக்கிட்டோம், அது வெளிப்படையாக செய்யணுன்ற. நான் நீ தாராளமாக ஆதரிக்கிட்டோம், டிவிக்காவை ஆதரிக்கிறேன், விஜய் நான் ஆதரிக்கிறேன் கூட சொல்லட்டும், ஆனால் அது வெளிப்படையாக சொல்லட்டும். வெளிப்படைத்தன்மை இல்லை, நீ எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மை தத்துவம்லாம் நீ பேசுறல ஒரு மீடியா உட்காந்துட்டு இப்போ பேசுன்ற. நான் ஒருத்தன் ஆடியோ லான்ச்சில் பயன்படுத்துகிறான், மேடையில் பயன்படுத்துகிறான், முழுக்க முழுக்க டிவி விஜய் அஜித்தோட ரசிகர்கள் எல்லாம் வந்து எனக்கு தான் ஆதரவுன்னு சொல்கிறான். அடுத்த கட்ட நிர்வாகிகள் எல்லாம் பேசுகிறானுங்க, எல்லாம் பண்ணுறான். இவ்வளோ நாள் நண்பர் நண்பர் சொல்கிறான், இப்போ நண்பர் நண்பர்ன்றான். எல்லாம் சொல்லும் போது உன் நிலைப்பாடு என்ன? அப்போ அறிவுரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரசிகர்கள் மட்டும்தானா? சொல்லுங்க. நீ அஜித் வர அறிவுரை நடந்துக்கணும்ல. அஜித்துக்கு பல கேள்விகளை இந்த காணொலி மூலமாக சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் அஜித் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு. நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.